ஹாய் ஆல். எஸ்டர்டேவே நான் சொல்லியிருந்தேன் அக்ரலிக் ஹேண்டில் இருக்க ட்ராபேக் என்னன்றது நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்றத. மெயின் ட்ராபேக் என்னென்னா, புதுசாக வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ளே அது ஒரு மாதிரி வழுக்கிட்டு போகிறது, ஹென்னா பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் டிசைன்ஸ்லாம் மர்ஜ் ஆகிறது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் அதிகமாக வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பழக நார்மலாக ஆயிடுச்சு. நாம் எப்படி டிசைன் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அழகாக வர ஆரம்பிச்சிச்சு. யாராவது பிகினர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, எடுத்த உடனே ஹெவி டிசைன்ஸாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணாமல் நார்மல் டிசைன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் தீம் டிசைன்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இதுதான் மெயின் ட்ராபேக்காக அக்ரிலிக் ஹேண்டில் நான் ஃபேஸ் பண்ணது. இப்போது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எனக்கு இல்லை, ஏன்னா நான் நல்லா பழகிட்டேன். கொஷின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நான் ப்ரைடல் டிசைன் போடுறதுக்கு எவ்வளோ ஹார்ஸ் எடுத்துப்பேன், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப் டு எல்போ அப்படின்றத கேட்டிருந்தாங்க. நார்மல் டிசைன்னா ஒரு 3.5 hours to 4 hours ஆகும். இன்கேஸ் தீம் டிசைன்ஸ் அப்படின்னா ஒரு 5 hours கிட்ட ஆகும். சில பேர் ஒரு சில டிசைன்ஸ்லாம் மென்ஷன் பண்ணி அது எவ்வளோ ஹார்ஸ் ஆச்சு அப்படின்றதையும் கேட்குறீங்க. அது நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அந்த டிசைனை ஃபிகர் அவுட் பண்ணி காட்டி எவ்வளோ ஹார்ஸ் ஆச்சு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹேண்டில் போடுற டிசைன் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் இதில் நான் அட்டாச் பண்ணுறேன். வீக்கெண்ட் கிளாஸும் குரூப் கிளாஸும் கண்டக்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அதுக்கான அப்டேட்ஸ் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். வேணுன்றவங்க குரூப் கிளாஸ் அப்படி இல்லைனா வீக்கெண்ட் கிளாஸை அந்த மாதிரி கூட ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க.